ஸோ நான் அந்த அண்ணாகிட்ட 2வதா என்ன கேட்டிருந்தேன் அப்டின்னா, "அண்ணா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்புறம் இந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய சிரமம் பத்தி சொல்லுங்க." அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த அண்ணா அதுக்குமே வந்து ரொம்ப பொறுமையா, சூப்பரா பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோவும் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. முழுசா பாருங்க. கண்டிப்பா அந்த அண்ணாவுக்கு ஒரு பாராட்ட உங்களோட கமெண்ட்டா வந்து தெரிவிங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம் டீ குடிப்பாங்க. எல்லாரும் டீ லவ்வரா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு டிரைவர்ஸ பொறுத்தவரைக்கும் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, டீ வேணும்னு நெனைப்பாங்க. பிகாஸ் ஏன்னா, ஒரு 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 ட்ரிப்பு ஒரு இறங்கும்போது ஒரு டீய ஏன் உடம்பு, மனசு தேடுதுன்னா, ஒரு டீ அடிச்சோனே ஒரு ஃப்ரெஷ் ஆன மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா டீ அதிகமா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒரு இன்னொரு விஷயத்த பண்ணலாம். இப்போ ஒரு டீ குடிக்க போறதுக்கு முன்னாடி, ஒரு ஒரு கப்பு வெறும் தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கு மேல குடிச்சாச்சுன்னா, தேவையில்லாத இப்ப நம்ம வயித்துல நம்ம பசியோட இருந்துட்டு இருப்போம். வயித்துல அதிகமான அமிலம் சுரந்திருக்கும். டப்புனு அது கூட அந்த டீய ஊத்தும்போது, அது உங்களுக்கு மாதிரி அ வேற மாதிரி புளிப்பு ஏப்பம், நெஞ்செரிச்சல் மாரி வரும். அத அவாய்ட் பண்றதுக்கு தண்ணி குடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் அது ஒண்ணும் நமக்கு அந்த டீ குடிக்கிறது நல்லது தான். மேக்ஸிமம் சுகர் கம்மி பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பால் டீய விட பிளாக் டீ மஸ்ட். அது இன்னும் சுறுசுறுப்ப தரும். அம் வேற வண்டியில உள்ள பிரச்சனைகள் என்னன்னா, சில எல்லாரும் 5 விரலும் ஒரே மாரி இருக்குதா? இல்ல. எல்லாரும் நல்ல மனிதர்களும் வருவாங்க. வேணுக்குன்னே உரண்ட இழுக்கிறவங்களும் வருவாங்க. ஆமா. சில விஷயங்கள நான் நினைக்கிறது என்னன்னா, இப்போ நம்ம வந்து அரசாங்க அதாவது நம்ம அரசாங்க பேருந்துல பயணம் பண்றோம். அப்படிங்கிற போது வந்து எல்லாம் நெறைய பேர் அத மிஸ்யூஸ் பண்றாங்க. தவறாட்டு சித்தரிக்கிறாங்க. நெறைய டிரைவர், கண்டக்டர. ஏன்னா, இப்போ ஒரு இடத்து ஒரு 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 நிறுவனத்துக்கு கீழ நாங்க கட்டுப்பட்டு இயங்குறோம்னா, எங்களுக்கு மேல் அதிகாரி நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க எங்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களோ, அத தான் நாங்க வந்து செயலாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு இந்த ரூட் வழியா போகணும், அந்த ரூட் வழியா போகணும், இந்த தடத்துல நிக்கணும், இந்த இடத்துல நிப்பாட்டணும், இப்படிதான் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, அத வந்து சிலவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி காரணமாக ஏதாவது ஒரு நான் ஸ்டாப் கேட்டா கூட பிரச்சனை இல்ல. சிலவங்க வேணுக்குன்னே "ஏன் அங்க நிக்காதா? பார்க்கிறியா? எடுக்கிறியான்னு" சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கஷ்டம் தான். அவங்கள எல்லாரையும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள சந்திக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள சந்திக்கிறோங்கிறத விட, ஆயிரக்கணக்கான மன எண்ணங்கள சந்திக்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் சமாளிச்சு தான் வண்டி ஓட்டி ஆகணும். ஆமா. இது வண்டிகள்ல உள்ள சிரமம். அப்புறம் பார்த்தா சாலையில உள்ள சிரமங்கள் என்னன்னா, நம்ம சாலைகள யாருமே சரியா பயன்படுத்துறதில்ல. என்ன சொல்றது? வரக்கூடாத ரோட்ல வருவாங்க. செய்யக்கூடாத விஷயங்கள செய்வாங்க. அதுக்கு உண்டான இடத்துல யாருமே செய்யறதில்ல. அத வந்து அது என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 4 வழிச்சாலை போட்டிருக்காங்க. அந்த 4 வழிச்சாலையில 3, 6 ட்ராக் இருக்குது. போறதுக்கு 3, வாரதுக்கு 3. அதுல இடது பக்கம் ஓரமா வெள்ள கோடு போட்டு ஒரு 3 அடி இடம் குடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா, பாதசாரிகள், சைக்கிள், டூ வீலர் போறதுக்காக. அந்த நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த கோடுகள் பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு வரைஞ்சிருப்பாங்க. இந்த கோட விடாம வரைஞ்சிருப்பாங்க. விட்டு விட்டு வரைஞ்சிருக்க காரணம் என்னன்னா, இந்த ட்ராக்ல இருந்து ஒரு வண்டிய ஓவர்டேக் பண்ணி பழையபடி இந்த பக்கம் வந்துக்கலாங்கிறதுக்கு தான் அது. அந்த சைடு கோடு ஏன் விடாம வரைஞ்சிருக்காங்கன்னா, அவன் எக்காரணத்த கொண்டும் அந்த பைக்கு வந்து இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அது யாருமே ஃபாலோ பண்றதில்ல. அந்த சைடுல தான் எதிர்த்தாப்புல வருவாங்க. நம்ம கரெக்ட்டா கனரக வாகனம் இடது பக்கம் போகணும். ஆ வேகமா போற வாகனம் வலது பக்கம் ஓரமா போணும். ஆனா நம்ம கனரகமா வாகனம் வலது பக்கம், இடது பக்கம் ஓட்ட முடியல. ஏன்னா, அப்படி ஓட்டுனோம்னா கண்டிப்பா விபத்துக்குள்ளாகும். ஏன்னா, எதிர்க்க வர்றவங்க ஒழுங்கா வரமாட்டாங்க. ஸோ என்னன்னா, மத்த நாடுகள்ல எல்லாம் ரூல்ஸ ஃபாலோ பண்ணேன்னா தான் விபத்தாகும். நம்ம ஊர்ல ரூல்ஸ ஃபாலோ பண்ணாத விபத்தாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம ஊர்ல எந்த இடத்துக்கு எப்படியா அதுக்கு தக்கன இசைஞ்சு, அதுக்கு தக்கன அதாவது என்ன சொல்றது? அவாய்ட் பண்ணிட்டு போறதுக்கூடிய ஒரு ஒரு திறன நம்ம கத்து வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வர்றான் எதுத்தால வரான்னு தெரியுது. அவன் நம்ம ரூல்ஸ் நம்ம இப்படித்தானே போணும். அவன் நம்ம ரேக்ல நான் வரமாட்டேன், நான் போமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவன மோத முடியுமா? முடியாது. வரான். அவன் நேரா போயாச்சுன்னு நம்ம கண்டிப்பா நம்ம கரெக்ட்டா போறோம். அவன் ராங்ல வரான். ஆனா நான் கரெக்ட்டா தான் போவேன்னு சொன்னேன்னு வைங்க, அங்க ஒரு விபத்து ஏற்படும். வேற வழி இல்ல. அவன நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு சூழல்ல இப்போ இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம்
சாலை விதிமுறைகளை கொஞ்சம் கடைபிடித்தாங்கன்னா, வாகன ஓட்டிகள் வேற யாரையும் சொல்லலாம், வாகன ஓட்டிகள் பிறர் நலன் கருதுபவர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அடுத்தவன் என்ன பண்ண நம்ம இப்படி பண்ணா அவன் பாதிக்கப்படுவானேன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. ஆமா. இது ரொம்ப நாளா நான் இந்த ஓட்டுநர் தொழிலுக்கு வந்ததுல இருந்து நான் வந்து ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் அதுதான். பிறர் நலன் கருதுபவங்கள் யாருமே இல்லை. அடுத்தவனை பத்தின எண்ணமே இல்லை. அவன் பாதிக்கப்படுவானேங்கிற எண்ணமே இல்லை. அது ஒரு மனதை வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால நம்ம என்ன பண்றது? சரி, நம்ம அந்த இடத்த கடந்து போகணும். நமக்கு இப்ப நம்மளை நம்பி ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. 50 பேருங்கிறது 50 பேர் இல்லை, 50 பேருக்கு 50 குடும்பம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கள பத்திரமா ஏற்றி பத்திரமா இறக்கி விடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு காலதாமதம் ஆனாலும் அவங்க போய் சேரணும் சேதாரம் இல்லாம. சில பயணிகள்லாம் வந்து பார்ப்பாங்க, உருட்டிகிட்டே போறான், இவ்வளோ லேட் ஆக்கிட்டான், 10 நிமிஷம், அந்த வண்டி அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது, இந்த ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஒரு வண்டி வேகமாக போகலாம், ஒரு வண்டி வேகம் குறைவாக இருக்கலாம். எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க. வேகம் வேணும், வேகமாக போகணும்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வேகத்தை நிர்ணயிக்க மாட்டாங்க இல்லையா? 80 km/h அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய சாலை என்னுடைய வேகம் 80ன்னு சொல்லி நிர்ணயிக்க மாட்டாங்க இல்லையா? எங்கள் வண்டிகளையும் 80ல் லாக் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஃபுல் த்ராட்டில் தானே தருவாங்க. அதனால எல்லாரும் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும்னு தான் நினைக்கணும்னு தான் என்னுடைய எண்ணம். வெளியே வேகமாக போகிறதுங்கள 10 நிமிடம் காலதாமதமாக ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சேஃப்டியாக வீட்டுக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இது நிறைய பேருக்கு புரியாது. அவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, ஏதாவது திட்டிட்டு போவாங்க. பரவாயில்ல, ஏதாவது சொன்னால் திட்டிட்டு போனால் நமக்கு, ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? அதனால அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய சொல்லிட்டு போகலாம் இதில். ஆமாம். எனிவே ரொம்ப நன்றிம்மா என்கிட்ட கேட்டதுக்காக. தேங்க்யூ.